திருச்செந்தூர் முருகப்பெருமானோட சிறப்பை உணர்த்துற ஒரு அற்புதமான கதையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருச்செந்தூர் முருகர் கோவிலில் பக்தர் ஒருவர் கந்தசஷ்டி கவசம் படித்து கொண்டிருந்தார். அவர் படித்து முடித்ததும் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானை வணங்குவது தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என ஒருவர் கேட்க, அவர் லேசான புன்னகையுடன் சொன்னார், ஐயா, நான் தீவிரமான நாத்திகவாதியாக இருந்தவன். என்னை போல எவரும் கடவுளையும் கடவுளை வணங்குபவரையும் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பேசியவன். 30 ஆண்டுகளுக்கு முன் நண்பர்களுடன் திருச்செந்தூர் வந்து அதிகாலையில் நான் மட்டும் கடலில் குளிக்க வந்தேன். அலையின் சுழற்சியில் உள்ளே சென்று விட்டேன். என்னால் கடலிலிருந்து வெளியேற முடியாமல் என்னையும் மறந்து முருகா 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 என கத்தினேன். யாரோ எனது தலைமுடியை இறுக்கமாக பிடித்தது போல உணர்ந்தேன். அடுத்த நொடி கரையில் வந்து வீழ்ந்தேன். எழுந்து நின்று பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யாரும் தெரியவில்லை. கண்களில் கண்ணீர் ததும்ப ததும்ப என்னால் முடிந்த அளவுக்கு உரத்த குரலில் முருகா 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 என சொல்லிக்கொண்டே முருகப்பெருமான் சன்னதியில் விழுந்து வணங்கினேன். அன்று முதல் நான் கடலில் விழுந்து பிழைத்த நாளையே எனது பிறந்த நாளாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் கோவிலுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானை வணங்கி மகிழ்கிறேன் என்று அந்த பக்தர் சொல்ல, கேட்டவரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்தார்கள் இருவரும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானோட சிறப்பை உணர்த்துற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.